Shit. ஆள் தெரியாம அடிக்கிறியா? ஆள் தெரிஞ்சுதான் அடிக்கிறேன் பாஸ். எடுத்த வேலையை சரியாத்தான் செஞ்சுட்டு இருக்க. இதுதான் என் வேலையே. என்னடா என்ன இங்க என்னடா நடந்துருக்கு? அண்ணா அண்ணா அது வந்து நடந்து போற வழியிலெல்லாம் குழியை தோண்டி வைக்கிறது, அதுக்கப்புறம் தான் தோண்டின குழியில தானே போய் விடுறது. அண்ணா நம்மளுடைய சொத்துக்களையும் நிறுவனங்களையும் வளர்த்து பாதுகாக்க உன்னால முடியும், உன்னால நிச்சயமா முடியும். நான் நம்புறேன். நீ இந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியண்டா. நம்ம அப்பாவுக்கு, எனக்கு. மூட்டை தூக்கி காய்கறி மார்க்கெட்ல காய்கறிகள் வித்து அடிதடி கேஸ்ல போலீஸு கேஸ்ன்னு அலைஞ்சவன் தானா. இப்ப நடந்த விஷயமும் என் கணக்குல இருக்கட்டும். நான் ஏத்துக்கிறேன். நான் தான் கொன்னேன்.
நான் தாண்டா கொன்னேன். போயிடு போயிடு போயிடுறா. இந்த கேஸ்ல பிராசிக்யூஷன் தரப்பு விவாதமும் எதிர்க்கட்சி வக்கீலின் வாதத்தையும் ஆராய்ந்து ஆஜர்படுத்திய ரேகைகளையும் சாட்சிகளையும் விசாரித்த பிறகு இது திட்டமிட்ட கொலை என்ற வாதம் நிரூபிக்கப்படாததால் குற்றவாளிக்கு சமூகத்தில் இருக்கும் மரியாதையை மனதில் கொண்டு கொலை செய்யப்பட்ட நபரின் கடந்த காலத்தை பார்த்தால் அவன் ஒரு குற்றவாளி என்பது தெரிகிறது. சாட்சிகள் கலைக்கப்பட்டது என்ற வாதம் பிராசிக்யூஷன் தரப்பில் தெளிவுபடுத்தாத காரணத்தினாலும் குற்றவாளிக்கு 50,000 ரூபாய் சொந்த ஜாமீன். அது மட்டுமல்லாமல் 2 பேரின் உத்தரவாதத்தின் பேரில் இந்த நீதிமன்றம் இவருக்கு ஜாமீன் வழங்குகிறது. வேண்டாப்பா, சிரமப்படாதீங்க. எவ்வளவோ ஆபத்துகள் தலைக்கு வந்தது தலைப்பாவோட போயிடுச்சு. குற்றம் சொன்னப்பா, உன்னை சபிச்ச என் மகனை நான் புரிஞ்சிக்காம போயிட்டேன். எதிர்பாராம கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சுப்பா, கொஞ்சம் நினைச்சிட்டேன். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதுதான் நடந்திருக்கணும். கணபதி, நான் இப்ப வீட்டுக்கு போன அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணு. அதுவும் இல்ல எதுவும் இல்ல. நீ என்னடா என் மூஞ்ச பாத்துக்கிட்டே நிக்கிற? போடா, நான் இப்பவே இங்கிருந்து போகணும். அதோ டாக்டரே வந்துட்டாரு. ஆஹா, நல்லா சுறுசுறுப்பா இருக்கீங்களே. அதெல்லாம் உங்க ட்ரீட்மெண்ட்ல இல்ல, என் மகன் வந்ததுனாலதான் சுறுசுறுப்பா இருக்கிறேன்னு சொல்றீங்களா? இப்ப நான் கிளம்புறேன். அதுக்குள்ளயா? 4-5 நாளாவது இங்கேயே இருக்கணும். இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். இப்ப நான் சொல்றதை நீங்க கேளுங்க. அப்பா அவங்க சொல்றது, நீ போனப்போ நான் விழுந்துட்டேன். இப்ப நீ வந்துட்டல்ல, அதனால நான் இப்ப எழுந்துட்டேன். டாக்டர் வற்புறுத்தினா மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கே வர சொல்லு. எல்லாரும் இங்க இருந்து போங்கலாம். நான் என் புள்ள கிட்ட கொஞ்சம் மனசை விட்டு பேசணும். ஜாக்கிரதையா இருங்க. அன்பு, அப்பா ஒரு விஷயத்தை கேட்டா அதை நீ எனக்கு செஞ்சு கொடுப்பியா? நம்ம ஆரம்பிச்ச இடம் இருக்கே, காய்கறி மார்க்கெட்டு, உன் கைய பிடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல நான் நடக்கணும். கூட்டிட்டு போவியப்பா? நல்லா தூங்குறாங்க போல இருக்கு. தூங்க ஆரம்பிச்சுட்டா பிளாட்பாரமா இருந்தாலும் சரி, அரண்மனையா இருந்தாலும் சரி, தூக்கம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். நாமளே இதே மாதிரி தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுப்பா. அது உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல? யாருக்குடா? இந்த மார்க்கெட்டை விட்டு வெளியில போய் நாம இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்திருக்க கூடாது. எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குப்பா. கடைசில ஜெயில் வரைக்கும். அதெல்லாம் போட்டு மனசுல குழப்பிக்காங்க. கேஸ்ல நம்ம நிச்சயமா ஜெயிப்போம். ஜெயிக்கணும். நீ எப்பவுமே சொல்லுவேப்பா, ஆண்டவன் துணை இருக்கும். என் மகனுக்கு தெய்வம் காவல் இருக்கும். கணபதி ஐயா, நீ கிளம்பி போ. அது போன்னு சொன்னா உடனே போ. நான் என் அன்பு கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசணும். இந்த ராத்திரியில என்னோட இன்னொரு ஆசையையும் நீ நிறைவேற்றி வைக்கணும். ஆனா நான் உனக்குன்னு தனியா எதுவும் செய்யலையேன்னு ஒரு வருத்தம். அப்பாவா இருக்கீங்களே, எனக்கு அதுவே போதும்.
எல்லா காரியத்துக்கும் நேரங்காலன்னு ஒண்ணு இருக்கு. அது அந்தந்த காலத்துல நடக்கணும்னு இப்ப எனக்கு தோணுது. அரிகிட்ட என்னால சொல்ல முடியாது, உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. 2 பேரும் அவங்கவுங்க குடும்பத்தோட தனித்தனி இடத்துல வாழணுங்கிற நேரம் வந்துருச்சு. இத ஆசைப்பட்டு சொல்லப்பா. பார்த்துட்டு தான் சமயம் வரும்போது பறவைகள் தன்னுடைய குஞ்சுகளை பறக்க விட்டுருமா. அது மாதிரி தான் 2 பேரும் தனித்தனியா நில்லுங்க. அப்பதான் உறவுகளுக்கு மதிப்பு இருக்கும். பாவம் பா நம்ம பிள்ளாரி. அவன் நிறைய படிச்சிருக்கானே தவிர வாழ்க்கை என்னன்னு அவன் இன்னும் படிக்கல. உங்களுக்கு தெரியுமா, அவனை கொலை பண்ணி நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்காக சிவன் தான் இந்த மாதிரி பிளான் எல்லாம் போட்டிருக்கான். ஆமாப்பா. என்ன ஒரு தடவை சிவன் என்கிட்ட சொல்லியிருக்கான், நம்ம குடும்பத்தை அடியோட அழிக்கிறேன்னு. அதை நினைச்சு என் மனசு பல தடவை சஞ்சலப்பட்டிருக்கு. நீ வேண்டாம் வேண்டான்னு சொல்லும் போதெல்லாம் உன்னை எதிர்த்து அவனை நான் வீட்டில் சேர்த்திருக்கேன். அப்படியாவது அவனுக்கு நல்ல புத்தி வரும்னு நினைச்சேன். என் பசங்களுக்கு எதிரியே இருக்கக்கூடாதுன்னு தான். இனிமேல அந்த உண்மையை நான் சொல்லன்னா அது பெரிய தப்பா போயிடும். ஒரு விபத்துல போகலப்பா என் காலு. சிவன் தான் இப்படி பண்ணான். அப்பா, ஒரே நிமிஷத்துல அவனை நான் அப்பவே அழிச்சிருப்பேன். ஆனா என் பசங்க என்னை விட பெரிய ஆளா வரணும், அவங்களோட நான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசையில விட்டுட்டேன். ஒன்னு ஞாபகம் வச்சுக்க, சிவன் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்பவுமே நடக்கணும். இந்த மார்க்கெட்டுக்குள்ள சந்தோஷமா நடந்துகிட்டே இருக்கணும். ஞாபகம் இருக்கா, இந்த இடத்துல தான் நான் ஒரு நாள் விழப்போனேன். நீ ஓடி வந்து என்ன கட்டிப்பிடிச்ச. இருந்தாலும் நான் அன்பு இல்ல 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 பாப்பா, என்ன அப்போ இதெல்லாம் தேவையா? சாமி, நான் மங்களாபுரத்துக்கு எத்தனையோ வருஷமா போயிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு அஸ்வதியும் குழந்தைங்களும் கூட வராங்க, அவ்வளவுதானே? அண்ணா, ஏன் இப்படி ஒரு முடிவு? இதான்ப்பா சரியான முடிவு. பார்த்துருக்கல்ல, பறவை குஞ்சுகளை பறக்க விடுமே, சிறகு வர வரைக்கும் தான். வந்ததுக்கு அப்புறம் அவங்கவுங்க கூட்ட பார்த்து போக வேண்டியதான். அது அப்படிதான் நடக்கும். அவனுடைய வாழ்க்கை அவன் கையில் தான் இருக்கு. ஒரே கூரைக்கு கீழே நீ ராஜாவா இருக்கலாம், நான் சராசரி மனுஷனா இருக்கலாம். இனிமே அதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு மாத்தவோ வச்சு விளையாடவோ கூடாது, முடியாது. நம்ம வீட்டையும் வியாபாரத்தையும் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வர நீதான் இருக்கியே. உறவுகள் கண்ணுக்கு எதிரே இருக்கணும்ங்கிறது இல்லப்பா, மனசுல இருந்தா போதும். அதை அழிக்க முடியாது, நம்மளை விட்டும் போகாது. நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றதுக்கு இந்த அண்ணன் இருப்பேன். மற்றபடி நான் மனசு வருத்தப்பட்டு ஒன்று இங்க இருந்து போகல. இவ்வளவு நாள் நான் காவலா இருந்தேன், அந்த காவல் என்னைக்கு இருக்கும், என்னைக்கும். புத்தி இல்லாம நான் என்னென்னவோ வேலை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கண்ணா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுதான்ப்பா நம்ம வாழ்க்கை. காலம் கெட்டதுக்கு அப்புறம் புரிஞ்ச என்ன பிரயோஜனம்? எல்லாம் தெரியும் போது வாழ்க்கை எங்கேயோ போயிடும். ஞாபகங்கள் தான் சுகம்.
வேதனை அனுபவிக்க போது நிச்சயம். அது இந்த வீட்டுல எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கலாம். அன்பண்ணா, அம்மாடி, என்ன இப்படி கூப்பிடுறதுக்கு ஏன் அன்பண்ணா இங்க இருக்கணும்? நான் ரொம்ப தூரமா ஒண்ணு வேண்டாம், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். எங்க கூட நீங்க இல்லன்னா, உங்களோட சிரிப்பு விளையாட்டு இங்க இல்லன்னா, உங்க அன்பு இல்லன்னா, இதோ அக்காவும் இந்த குழந்தைங்களும் இல்லன்னா இந்த வீடே இல்ல. இப்படிப்பட்ட இந்த வீட்டுல நானும் இருக்க மாட்டேன். அப்படி இல்லம்மா. இந்த வீட்டை விட்டு போக நான் முடிவு பண்ணும்போது என்கிட்ட என்னென்னமோ சொன்னீங்க. ஒரு அப்பாவி மனுஷனோட நம்ம அப்பா மனசை புண்படுத்த கூடாதுன்னு சொன்னீங்க. இப்போ நீங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையுமா சொல்லுங்க? அன்னைக்கு சொன்னீங்க உன் புருஷனோட அண்ணன் இல்ல உன் அண்ணன். அந்த அண்ணன் கிட்ட கேக்குறேன், போகாதீங்க போகாதீங்க அன்பண்ணா. எதுக்கு இப்படி அழற? நீ பேசுறது ஒண்ணும் எனக்கு புரியல. யாரையும் தண்டிக்கிறதுக்காக நான் ஒண்ணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே. இப்ப நான் போயாகணுமா? நீங்க போயிட்டீங்கன்னா நானும் என் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். என்ன போகணுமா? நீங்க எங்க போவீங்க? எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்கல்ல, நல்லா இருக்க கதை. ஒரு ஆள் வெளியே போறேன்னு சொன்னா எல்லாருமே போயிடணுமா? நான் எதையோ யோசிச்சேன், சொல்லிட்டேன். தப்புதான். அதுக்காக ஆளாளுக்கு பொட்டி தூக்கிட்டா அப்புறம் பசங்களுக்கு யார் இருக்கா? நான் ஒன்னும் சொல்லவும் இல்லை, நான் எங்கேயும் போகவும் இல்லை. போதுமா? சட்டி உடையும் போது என்ன சொல்லுவீங்க சாமி? உடையாம பார்த்துட்டு நல்லது. அதான் அதான் அதான், அவ்வளவுதான். தேவையில்லாத எதையும் யோசிக்க வேண்டாம். யாரும், நானும் தான். நான் வேற எங்க போக முடியும்? எனக்கு இப்ப என்ன வேஷம்? இதான். இது போதும் போதும். நான் தோத்துட்டேன். எல்லாரும் அன்பு காட்டி காட்டி என்ன தோக்கடிச்சிட்டீங்க. சாமி, தோத்தாச்சு இல்ல? தோத்தாச்சு. என்ன அந்த மாதிரி பாக்குறீங்க? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா பின்னாடி ஒரு சேஷ்டை பண்ணுவீங்களே, அது இருக்கான்னு பார்த்தேன். அது என்ன? அது எப்போ என்ன விட்டு போகாது. அப்படின்னா அதை ஒரு தடவை செஞ்சு காட்டுங்க சாமி. வேலூருக்கு கரும்பு தின்ன போக சொன்னாங்க. அங்க போனா காட்பாடிக்கு போக சொல்லுவாங்க. காட்பாடிக்கு போய் கேட்டா சொல்லுவாங்க அரக்கோணத்துக்கு போயிடுச்சுன்னு. அங்க போய் கரும்பு தின்னலாமா நாங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டா அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க நாங்க இந்த ஊரே இல்லைன்னு. அதனால இந்த அன்பு எங்கேயும் போகல.